தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கிருஷ்ணகிரி டவுன் காவல் நிலையத்திற்கு கடந்த 7ஆம் தேதி மாலை ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதில் பேசியவர்கள், சார் சீக்கிரம் வாங்க, இங்க புது பஸ் ஸ்டாண்ட் பக்கமுள்ள ஏரிக்கரை பகுதியில் யாரோ ஒருவரை 3-4 பேர் சேர்ந்து கையில் அரிவாளுடன் வெட்டுவதற்கு துரத்தி கொண்டுள்ளனர் என்று கூறினர். உடனடியாக கிருஷ்ணகிரி டவுன் இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷ் பிரபு தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று பார்த்தபோது அங்கிருந்தவர்கள் கைகளில் அரிவாளுடனும் பெட்ரோல் கேனுடனும் இருந்தனர். அவர்களை மடக்கி பிடித்து விசாரித்தனர். மேலும் அங்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தவரிடம் விசாரணை நடத்தினர். அவர்கள் முன்னுக்கு பின்னாக முரணாக பேசியதால் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் மேலநீலிதநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் வேலியப்பன். அதிமுக பிரமுகரான இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் காலை நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த அண்ணன் தம்பிகளான பாலமுருகன், முத்துராஜ் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் அடுத்த சில மாதங்களிலேயே நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தனர். அதில் முத்துராஜ் என்பவர் சென்னையில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் நாள்தோறும் கையெழுத்திட்டு ஆலந்தூர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் பாரில் வேலை பார்த்து வந்துள்ளார். 1 மாதம் நிபந்தனை ஜாமீன் கையெழுத்து போட்டு முடித்த பின்பும் ஊருக்கு போனால் பிரச்சனை ஏற்படும் என நினைத்த முத்துராஜ் சென்னையில் டாஸ்மாக் பாரிலேயே வேலை பார்த்து வந்துள்ளார். இதற்கிடையில் கொலை செய்யப்பட்ட வேலியப்பனின் அண்ணன் பொன்னுப்பாண்டி என்பவரின் மகனான 26 வயது கார்த்திக் என்பவர், சித்தப்பா வேலியப்பனை கொலை செய்தவர்களை தீர்த்து கட்டினால்தான் நாம் மீண்டும் இந்த ஊரில் கெத்தாக இருக்க முடியும் என்று நினைத்து கற்படம் கிராமத்தை சேர்ந்த 20 வயதான கார்த்திக் ராஜ் என்பவரிடம் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை, என் சித்தப்பாவை கொலை செய்தவர்களை தீர்த்து கட்ட வேண்டும், ஆட்கள் இருந்தால் அழைத்து வா என கூறியிருக்கிறார். உடனே கார்த்திக் ராஜ் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு சூரியமணிக்கன் பகுதியை சேர்ந்த 22 வயதான கணேசன், கோவில்பட்டி இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த 20 வயதான சூர்யா, கோவில்பட்டி சீனிவாசன் நகர் பகுதியை சேர்ந்த 22 வயதான கார்த்திகேயன் உள்ளிட்டோரை அழைத்து வந்து கார்த்திக்கின் முன் நிறுத்தியிருக்கிறார். பின்னர் கூடி பேசிய அவர்கள் சென்னையில் டாஸ்மாக் பாரில் வேலை செய்யும் முத்துராஜை முதலில் போட்டு தள்ளுவது என்று தீர்மானித்துள்ளனர். அதற்காக 15 லட்சம் பேசப்பட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக முடிவாகியுள்ளது. மேலும் போக்குவரத்து மற்றும் இதர அனைத்து செலவுகளையும் தானே உடன் இருந்து செய்வதாகவும் வேலை முடிந்த பிறகு பணத்தை கொடுப்பதாகவும் பேசி கார்த்திக் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள முத்துராஜை தேடி காரில் அரிவாளுடன் கூலிப்படையை சேர்ந்த கார்த்திக் ராஜ், கணேசன், சூர்யா, கார்த்திகேயன் ஆகியோருடன் வேலியப்பனின் அண்ணன் மகனான கார்த்திக்கும் சென்றுள்ளார். இதனை எப்படியோ அறிந்த முத்துராஜ் கிருஷ்ணகிரியில் உள்ள நண்பர் ஒருவர் வீட்டில் தஞ்சம் அடைந்துள்ளார். இந்த நிலையில் 2 மாதங்களாக முத்துராஜ் இருக்கும் இடத்தை தேடி அலைந்த அந்த கும்பல் எப்படியோ கிருஷ்ணகிரியில் இருப்பதை அறிந்து கொண்டு கடந்த 7ஆம் தேதி கிருஷ்ணகிரி வந்துள்ளனர். அன்று மாலை கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள லாட்ஜில் அறை எடுத்து தங்கி மது அருந்துவிட்டு முத்துராஜை கொலை செய்ய பக்காவாக பிளான் போட்டு 8ஆம் தேதி காலை முதலே அவரை பின்தொடர்ந்துள்ளனர். இந்த நிலையில் மாலை 5 மணியளவில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஏரிக்கரை பகுதிக்கு வந்த முத்துராஜை கத்தியால் சரமாரியாக வெட்டி பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்ய முடிவு செய்த அந்த கும்பல் கத்திகளையும் பெட்ரோல் கேனையும் எடுத்துக்கொண்டு முத்துராஜை தாக்க முயன்றுள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த முத்துராஜ் ஓட்டம் பிடித்துள்ளார். இதற்கிடையில் அங்கிருந்த பொதுமக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கிருந்தவர்களை பிடித்தும் முத்துராஜை மீட்டும் வந்துள்ளனர். இதையடுத்து கார்த்திக் ராஜ், கணேசன், சூர்யா, கார்த்திகேயன் உள்ளிட்ட 5 பேரையும் கைது செய்த கிருஷ்ணகிரி டவுன் போலீசார்
அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கிருஷ்ணகிரி சிறையில் அடைத்தனர். தென்காசியில் நடந்த கொலைக்கு 1 வருடம் கழித்து பழிதீர்க்கும் விதமாக கூலிப்படைகளுக்கு பணத்தை கொடுத்து 500 கிலோமீட்டருக்கு மேல் காரில் ஆயுதங்களுடன் காவல்துறையின் பல சோதனை சாவடிகளை கடந்து அழைத்து வந்து கொலை செய்ய முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.